வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். ஜூன் 9, 2024 நோக்கிய பயணத்துல ஒரு சில நிமிடங்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது? இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னால சில டேட்டாவை பார்க்கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பற்றிய சில டேட்டா. இது தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் 2005 ஆகஸ்ட் 25 படி கொண்டு வரப்பட்டது. 2009 இந்த சட்டத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி என்ற வார்த்தை கொண்டு வரப்பட்டது. டிபிஎஸ்பி அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறையின் சரத்து 42 படி ஒவ்வொரு கிராமப்புற வயது வந்தோருக்கும் வேலைக்கான உரிமையை இது வழங்குது. இந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புற வயது வந்தோர்களுக்கு 100 நாட்கள் ஊதிய வேலை வாய்ப்பை உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த திட்டமானது இந்திய அரசினுடைய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் மாநில அரசும் சேர்ந்து கண்காணிக்குது. 2014 வேர்ல்டு பேங்க் உலக மேம்பாட்டு அறிக்கை வெளியிடுது. அதுல கிராமப்புற வளர்ச்சியினுடைய மிகச்சிறந்த உதாரணம் இந்த எம்ஜிஎன் ரேகான்னு சொல்லுது. 2006 பிப்ரவரி 2 200 மாவட்டங்கள் இந்த திட்டத்தில் இணைது. 2007 2008 நிதியாண்டுல 130 மாவட்டங்கள் இணைக்கப்படுகிறது. 2008 ஏப்ரல் 1 மீதமுள்ள அனைத்து மாவட்டங்களும் இணைக்கப்படுகிறது. சோ இந்த கொஸ்டினுக்கான விட ஆன்சர் சி. செகண்ட் கொஸ்டின், கல்கத்தாவின் மேயரான பிறகு CR தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார்? இந்த கொஸ்டினுக்கு விட தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில டேட்டாவை பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் பத்திய சில டேட்டா. இவரு ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி அம்மையாருக்கு ஒரிசால கட்டாக்ல 1897 ஜனவரி 23 பிறகுறார். இவரு 1920 இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்திய குடிமைப்பணி தேர்வியை லண்டனுக்கு போயிட்டு எழுதுறாரு. அதுல 4வது இடத்துல பாஸ் பண்றாரு. ஆனா ஆங்கிலேயர்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு பிடிக்காதனால 1921 அந்த பதவியை துறக்கிறார். இவருடைய அரசியல் குரு தேசபந்து என்று சொல்லக்கூடிய CR தாஸ். CR தாஸோட பத்திரிகையினுடைய பேர் பார்வர்ட். இந்த பார்வர்டினுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியராக போஸ் செயல்படுறார். 1923 அகில இந்திய இளைஞர் காங்கிரசினுடைய தலைவராகவும் வங்காள மாநிலத்தினுடைய காங்கிரசினுடைய செயலாளராகவும் செயல்படுறார். 1924 கல்கத்தா மேயராக CR தாஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்ப கல்கத்தா மாநகராட்சியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக போஸ் செயல்படுறாரு. 1943 இந்திய தேசிய ராணுவம் என்ற ஆசாத்தின் பௌஜியை இவர் கட்டமைக்கிறாரு. சோ இந்த கொஸ்டினுக்கான விட சுபாஷ் சந்திர போஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினர் நுண்ணிய சிறுபான்மையினர் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டின்னு சொன்னவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு விட தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி சில டேட்டா. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் மாசம் ரிட்டையர்டு ஆங்கில ICS அதிகாரியான AO யூமால தொடங்கப்படுது. இது 1885 மும்பைல WC பானர்ஜி தலைமையில முதல் மாநாடு கோகுல்தாஸ் தேஜ் பால் சமஸ்கிருத கல்லூரியில நடத்தப்படுது. இதுல 72 உறுப்பினர்கள் பங்கேற்கிறாங்க. 1884 88 வரை இந்தியாவுடைய தலைமை ஆளுநராக டப்ரின் பிரபு இருக்கிறாரு. இந்த டப்ரின் பிரபு தான் INC இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை சிறுபான்மையினருக்கு மட்டுமே பிரதிநிதித்துவம் வழங்குது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் 1929 பிப்ரவரி 18 அன்று சைமன் குழு சென்னை வந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு பாக்குறதுக்கு சைமன் குழுவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சைமன் குழு 1927 1919 இந்திய அரசு சட்டத்தை ஆராய்வதற்காக சர் ஜான் சைமன் தலைமையில 7 ஆங்கில உறுப்பினர்களை கொண்டு இந்தியா வருது. இதுல யாருமே இந்தியர்கள் இல்லாதனால இந்தியர்கள் வெறுக்கிறாங்க. அதனால சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் இந்தியா முழுவதும் முழங்கப்படுகிறது. சென்னைக்கு 1929 பிப்ரவரி 18 அன்று சைமன் குழு வருது. இதுல சென்னையில சத்தியமூர்த்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆனா ராமசாமி முதலியார் நீதி கட்சி உறுப்பினர் வரவேற்கிறார். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1930 காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத்தினுடைய தண்டி கடற்கரைக்கு
காந்தி வந்து தண்டி யாத்திரை மேற்கொள்றாரு. அதை தொடர்ந்து ராஜாஜி திருச்சியிலிருந்து தஞ்சாவூருடைய வேதாரண்ய கடற்கரைக்கு சென்று உப்பை எடுத்து உப்பு சட்டத்தை மீறுறாரு. அதனால ஆங்கில அரசாங்கமானது ராஜாஜிக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்குது. சோ 3வது ஸ்டேட்மெண்ட் ரைட். 1906 வஉசி சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை அமைக்கிறாரு. சோ 4வது ஸ்டேட்மெண்ட் ரைட். சோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட். இங்க ஆப்ஷன்ல வந்து அனைத்தும் சரின்றது இல்ல. ஆனா டிஎன்பிசி கொடுத்திருக்கக்கூடிய கீ ஆன்சர் வந்து டி 1, 2 மற்றும் 3 சரி. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்கள் வந்து எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து சி ராஜகோபாலாச்சாரியனுடைய ராஜாஜி திட்டம் வந்து நாட்டின் அரசியல் பிணக்கை தீர்க்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டது. இது சரி. இதற்கான விளக்கம், ராஜாஜி திட்டம் என்பது 1944 காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே சிறையில் இருக்கும் பொழுது அரசியல் சுமூக தீர்வுக்கு எட்டும் பொருட்டு ராஜாஜி முன்மொழிந்த தீர்மானம். அதாவது இந்தியாவில் முஸ்லிம்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில வயது வந்தோர் வாக்குரிமை மூலமாக தேர்தல் நடத்தி 2 இறையாண்மை உள்ள நாட்டுல ஏதாவது ஒரு நாட்டுல அந்த மக்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் தான் இந்த ராஜாஜி திட்டம். இந்த ராஜாஜி திட்டத்தினுடைய அடிப்படையை கொண்டு சிறையிலிருந்து வெளிவந்த காந்திஜி ஜின்னாவோட பேச்சுவார்த்தை நடக்கிறாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடியுது. நெக்ஸ்ட், 1932 நவம்பர்ல லண்டன்ல 3ஆம் வட்டமேஜை மாநாடு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கூட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட். ஏன்னா 1930, 31 முதல் 2 வட்டமேஜை மாநாடுகள் வந்து தோல்வியில் முடியறதுனால 1932 நவம்பர்ல 3வது வட்டமேஜை மாநாடு வந்து லண்டன்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கூட்டுது. சோ பில கொடுத்திருக்கிறது ரைட். நெக்ஸ்ட், கிரிப்ஸ் தூதுக்குழு பத்தி தெரிஞ்சுக்கலாம். கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து 1942 மார்ச் 22ஆம் தேதி வருது. அப்ப சியும் ரைட். ஆனா இது யாரோட தலைமையில இந்தியாவுக்கு வருதுன்னா சார் ஸ்டாப்போர்ட் கிரிப்ஸ் அவர்களுடைய தலைமையில் வருது. இவங்க வந்து இந்த குழு வந்து இந்தியாவுக்கு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு டொமினியன் அந்தஸ்து வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அரசியல் சாசன வரைவு குழுவை உருவாக்குதலை வந்து ஆதரிக்குது. ஆனா அரசியல் நிர்ணய சபை அமைக்க பரிந்துரை செய்யல. சோ டி வந்து தவறு. சோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? இந்த கொஸ்டினுக்கு விட தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒத்துழையாமை இயக்கம் வந்து திரும்ப பெற்ற போது மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் விரும்பாதோர்னு சொல்லிட்டு 2 பிரிவா பிரிகிறாங்க. மாற்றம் வேண்டுவோர் வந்து சுயராஜ்யம் வேண்டுவோர் சொல்றவங்க, மாற்ற விரும்பாதவர் வந்து எந்த மாற்றமும் வேண்டாம்னு சொல்றவங்க. மாற்றம் வேண்டுவோர் வந்து தீவிர அரசியல் ஈடுபட்டு சட்டசபைக்கு போலான்னு சொல்றாங்க. ஆனா மாற்ற விரும்பாதவர் வந்து காந்தியினுடைய வழியை பின்பற்றி சட்டப்பேரவை நுழைவை வந்து எதிர்க்கிறாங்க. மாற்றம் வேண்டுவர்ல ப்ரோ சேஞ்சர்ஸ்ல வந்து CR தாஸ், மோதிலால் நேரு, சத்யமூர்த்தி, சுபாஷ் சந்திர போஸ், அஜ்மல் கான் போன்றவர்கள் இருக்கிறாங்க. நோ சேஞ்சஸ்ல மாற்ற விரும்பாதவர்ல ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், அன்சாரி போன்றவர்கள்லாம் இருக்காங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான விட சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நோ சேஞ்சர்ஸ், டாக்டர் அன்சாரி நோ சேஞ்சஸ், ராஜேந்திர பிரசாத் நோ சேஞ்சஸ், சிந்தியா மட்டும் எதுவும் இல்லை. சோ ஆன்சர் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே போல உங்களுக்கு வீடியோ வேணும்னா மேடி ஸ்டடி சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.